இதுல கவனித்துக் கொள்ளும். முதலாவது கேள்வி, உருவில் அடுக்கப்பட்டுள்ள கற்கள் எத்தனை என்று கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இதுல பாத்தீங்கன்னா 2, 3, 4 32. அப்ப மேல் லைன்ல வந்து 4 இருக்குது, அடுத்த லைன்ல 4, 4, 8 இருக்குது. அடுத்தது 8ஓட 2 கூட்டி விட்டா அடுத்த லைன்ல 10 இருக்குது, அடுத்த லைன் 10 இருக்கு. 19, 20, 28, 32. இதனை முழுமையா அடுக்குவதற்கு இன்னும் எத்தனை வேணும் என்று கேட்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், ஒரு லைன்ல 10, 10, 40 வரணும். என்ன 40 வரணும். 32 இருக்குது. 40ல இருந்து 32 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் எத்தனை வரும்? 8 வரும். ரைட். இதுக்கு ஷார்ட் கட். ரெண்டாவதுக்கு மூன்றாவதுக்கு ஷார்ட் கட்டை பயன்படுத்தலாம். அப்படி 1, 1, 1, 1 போடுங்க, கூட்டி விடுங்க 4. அடுத்ததுக்கு 2, 2, 2 போடுங்க, கூட்டி விடுங்க 6. அடுத்து 3, 3, 3 கூட்டி விடுங்க 6. அடுத்து 4 போடுங்க. மொத்தம் அதுல இருக்கிறது எத்தனை சொன்னா 20. இவ்வளவை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா சரி, கூட்டி விட்டீங்கன்னா 20. அருகில் கண்ணுக்கு புலப்படாத சதுர மொழிகள் எத்தனை கேட்கிறான், கண்ணுக்கு தெரியாத எத்தனை கேட்கிறான். அப்ப அப்படியே கவனித்துக் கொள்ளுங்க. மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. மொத்தம் எங்களுக்கு தெரியும் 20 இருக்கு. அதுல நம்மட கண்ணுக்கு தெரிகிறது எத்தனை? நம்மட கண்ணுக்கு தெரிறது இதுல 4, இதுல 3, இதுல 2, இதுல 1, 10 தெரியுது. அப்ப மொத்தம் 20 இருக்குது, 10 தெரியுதுன்னா கழிச்சுட்டா 10. கிளியரா? சரி, அடுத்த பாருங்க. அப்படியே ரெக்கார்ட பாருங்க. உங்களுக்கு தெரியும், பாருங்க 1, 2, 3, 4. நன்னாங்கு இதுல 16 இருக்குது, 3, 9 இருக்குது, 2, 4 இருக்குது, 16, 4, 20, 29, 30 குட்டிகள் இருக்கு. அதுல இதனை முழுமையாக்க என்று கேட்கிறான். அடியில 4 இருக்கிறபடியா நீளம் தர அகலம் தர உயரம் 4 தர 4 தர 4, 4 தர 4 தர 4. நன்னாங்க 16, 16 4 64 வரும். எத்தனை இருக்குது? 30 இருக்கிறது. 30 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா விடை 34. 34. சரி சார். இரண்டாவது விடை சரி சார். எல்லாருக்கும் சரியா? சரியா? அடுத்த பாருங்க. அருகிலுள்ள குட்டிகளை இதுல எண்ணி பாருங்க. 1, 2, 1, 2, 3, 4. நன்னாங்க ஒரு லைன்ல 16, அடுத்த லைனும் 16, அடுத்த லைனும் 16. இதுல விடுபடுறது பாத்தீங்கன்னு சொன்னா 2, 4, 8 விடுபடுது. 16, 16ல 32 8 விடுபட்டா இது 2க்குள்ள 24 இருக்கு. 24, 16, 40, 40, 16, 56, 56 6 கூட்டினா 62, 72 குட்டிகள் இருக்கு. முழுமையாக்குறதுக்கு அடுக்கப்பட்டிருந்தால் எத்தனை குட்டிகள் இருக்கும் என்று கேட்கிறான். அப்ப 4 தர 4 தர 4 67. சொல்லுங்க. 7வது கேள்வி விளங்கல சார். 7வதுக்கு ஒரு அடுக்குல 16 இருக்குடா. இதுல 8 குட்டி தான் விடுபட்டு 16 5 4 பெருக்கி போட்டு 8 கழிச்சு விட்டா, சாரி எத்தனை அடுக்கு இருக்குன்னு பாருங்க.
1 2 3 4 5 16 5ஆல பெருக்கினா 80 வரும். 80ல இருந்து அந்த 8 குட்டியை கழிச்சு விட்டது. சரி சார். அடுத்தது பாருங்க. உருவில் அடுக்கப்பட்டுள்ள குட்டிகளின் எண்ணிக்கையை கேட்கிறான். இதுல லைன் பாருங்க. 1 2 3 4 ஆடி லைன்ல 16 லைன். 2வது லைன்ல 1 எடுத்துக்கிட்டாங்க. அப்ப 8வது கேள்வி விளங்கப்படுத்தல. அது முழுமையா அடுக்கப்பட்டிருக்கு. முழுமையா 16 தானே. அப்ப 80 என்ன 16 1ல 16 16 இந்தியாவில் பிரிச்சுட்டா விட இதுல 16 அடுத்ததுல 15 அடுத்ததுல பாத்தீங்கன்னா 16 4 விடுபட்டு இருக்கு. அப்ப 12 அடுத்த 1 2 3 4 5 6 7 இவ்வளவு கூட்டி விட்டீங்கன்னா 16 15 31 38 40 10 50 விட தரப்பட்டுள்ள அடுக்கு 16 4ஆல பெருக்கி விடுங்க. 64 விட. ஏழாவது கேள்விக்கு என்ன விட? 7ஆவது கேள்விக்கு என்ன பெண் விட கொடுக்குறது? 72. அடுத்தது பாருங்க 11ஆவது கேள்வி. இதுல அடுக்கப்பட்டுள்ள 5 பேர். இதுல 3 இருக்கணும். இதுல 3 இருக்கு. அப்ப 3 அடியில 9. 2ஆவதுல 1 தான் விடுபட்டிருக்கு. 2ஆவதுல 1 விடுபட்டிருக்கு. அப்ப 8. இது மட்டும்தான் விடுபட்டிருக்கு. அப்ப 8. அடுத்த லைன்ல 3 2 5 9 மட்டும் 17 5 22 விட. தரப்பட்டுள்ள அடுக்கை முழுமையாக்குவதற்கு எத்தனை வேணும்? அப்ப இதுக்கு வாய்ப்பாடு என்ன? 3 இருந்தா நீளம் தர அகலம் தர உயரம் 3 தர 3 தர 3 27 குட்டி வரும். அப்ப 27ல இருந்து 22 கழிக்க வேண்டாம். அப்படியே 5 அப்படி என்று செய்முறை நோட் பண்ண. சரி, அந்த பக்கத்துல ஏதாவது கேள்விகள் இருக்கா? டவுட்? அடுத்த கேள்வியை போகுமா? கேள்வி உலகளே எத்தனை கேள்வி? 11 12. இதுல எத்தனைடா இருக்கு? 3 தர 3 எத்தனைடா? 9. இதுல 9ல இந்த குட்டி மட்டும் தான் இடம் இல்லை. அப்ப எத்தனை? 8. இது மேல என்னண்டா? 1 2 3 4 5 அவ்வளவு கூட்டினா விட விட அதான் 2. அடுத்த நீளத்தர உயரத்தர அகலம் உள்ளது 3 தர 3 தர 3 27. அதுல இருந்து 22 கழிச்சா அதை இன்னும் பூரணப்படுத்த எத்தனை வேணும்? 5 குட்டி வேணும். நடத்த பேர் இது வர்ணம் பூசி வெட்டுறது உங்களுக்கு தெரியும். ஆனா தெரியாடி பார்த்து கொடுங்க. இதுல வர்ணம் பூசி நாங்க வெட்டக்குள்ள எந்த ஒரு பக்கமும் வர்ணம் பூசப்படாது. தகவலின்படி 2 பக்கம் பூசப்பட்டாங்க. ஒளி பெற்றேன் 2 பக்கம் எடுக்கணும். 5 இருக்கிற விளிம்புல வாரத்துக்கு மட்டும்தான் இந்த 2 பக்கம் களவெடுப்பட்டது. 3 பக்கம் பூசப்பட்டா ஒரு பக்கம் பூசப்பட்ட முகம் 6. ஒரு பக்கம் பூசப்படாத 26 26 கழிக்கும். 22 26 கழிக்கும்.
ஒரு பக்கத்தில் மட்டும் பூசப்பட்டது என்று கேட்டா அப்படியே பாருங்க, இதுல ஒரு பக்கம் மட்டும் பூசப்பட்டா 3 பக்கம் பூசப்பட்டது 8. 3 பக்கம் என்ன பூசப்பட்டதுக்கு சொல்றது வந்து உச்சியரா சதுரமுகி உச்சியத்துல அது வெட்டல. அதனால வெளியே பாருங்க, குருவின் 2 பக்கம் நிலத்தப்பட்டுள்ள சதுரமுகிகளின் எண்ணிக்கை 12. விளிம்பு இங்க பாருங்க, ஒரு விளிம்புல 4 பேர், அப்ப நாம் 1 12 பேர். ஒரு விளிம்புல 1 பேர், அப்ப 12 விளிம்பு இருக்கு. எந்த பக்கம் நிலத்தப்படாது, இதுல உச்சி நிலத்துப்படல, 8 நிலத்துப்படல. சார் முகம்பிளிப்பு 1 15 விட சார் சொல்றா. 14க்கு விட 14க்கா? ஆ 16க்கு எத்தனை விடா? 12 12 விட. சார் ஓய் 18வது விலங்கல்ல. பதினெட்டாவதுக்கு விளங்கல. எந்த பக்கமும் நிலத்தப்படாத அவன் நிலத்தி தந்திருக்கிறான். அதான் விளிம்பு 12 நிலத்தி தந்திருக்கிறான். மற்றொன்று நிலத்தல்ல, உச்சி 8 நிலத்தல்ல, முகம் 1 நிலத்தல்ல. அப்ப 8 தான் நிலத்திக்கிறான். அதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 27 குட்டி. 27 அதுல வந்து 12 கழிச்சு விட்டீங்கன்னா இந்த சரி விளிம்பு சார். மட்டும்தான் இதுல அளவன் பட்டு கழிச்சிக்கின்ற விட. அடுத்தது இதுவும் களவண்ணப்பட்டு உச்சி 8 தங்களவண்ணப்பட்டு ஒருவில் 3 பக்கம் நிலத்தப்பட்ட 8. அதாவது உச்சிகள் 1 2 3 4 மேல 4 கீழே 4 8. எந்த பக்கம் நிலத்தப்படாதுன்னு கேட்டா அதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4. 4 தர 4 தர 4 எவ்வளவு? நன்னாங்க 16 16 4 64 குட்டிகள் அதுல இருக்குது. நிலச்சப்பட்டது 8. அப்ப இதுல கழிக்கிங்க விட 56. சரியா? இது லேசான கேள்விகள் பிள்ளைகள். சரியா? நீங்க அந்த படத்தை பார்க்கணும், கஷ்டப்பட்டு யோசிக்க தேவை. அது 23வது இதுல இருந்து பாக்குறேன். அதுலயும் எத்தனை இருக்கு? 309 27 குட்டி இருக்கு. 27 குட்டி சரி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 6 முகங்கள் வர்ணம் பூசப்பட்டது. அதாவது ஒரு பக்கம் மாத்திரம் தீட்டப்பட்டது முகம். அதுல 6 பூசப்பட்டிருக்கு. எந்த பக்கம் பூசப்படாத அதுல எத்தனை குட்டிகள் இருக்குன்னு பாருங்க. 3 இருக்குங்க. அகலம் 3 உயரம் 3 இருக்கு. அப்ப 3 9 9 3 27 குட்டி இருக்கு. 6 நிலத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா 6 கழிச்சு விட்டீங்கன்னா 21. சரி, ஒருக்கா அப்படி இயலாதாக்கும் ரெக்கார்ட பாருங்க. அப்படி இயலாதாக்கும் நேரடி கிளாஸ்ல கொண்டு வாங்க. எந்த இது கட்டாயம் உங்களுக்கு விளங்கும். நடுத்தட்டில் உள்ள சிறிய குட்டிகளின் எண்ணிக்கை ஒளிவில் நடுத்தட்டில் உள்ள சிறிய எழுத்தினோடு அவைதானே நடுத்தட்டு 3 3 3 9. உருவில் உள்ள பெரிய சதுரமையின் நீளம் உயரம் ஆகியவை 6 சென்டிமீட்டர் சுற்றளவையா? இதுல 6 6 எத்தனை விளிம்பிரிக்கு? 12 விளிம்பிரிக்கு. 12 விளிம்பா பிரிக்க விட்டீங்கன்னு சொன்னா 12 22. சார் 24வது என்ன விட? 24வதுக்கு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதுல 27 குட்டி இருக்கு. 27 இருந்து 6 கழிச்சு 21. சரி சார், எனக்கு சரி. இந்த இதை விட்டுட்டோம். அந்த எவ்வளவு பார்த்துட்டோம்னா அடுத்த கவனிக்கும்.
நாளைக்கு நீங்க 5வது திறன் செய்திருக்கணும். ஆ, 5வது வினாத்தால் செய்திருக்கணும். இன்னைக்கு தமிழும் செய்ய சொன்னா செய்திருக்கிறீங்களா? தமிழ்ல கவனித்துக் கொள்ளுமா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நாங்க எடுத்துக்கொண்டு முடிக்கலாம். இங்க கவனிங்க, தமிழ்ல எப்படி ஒரு செயலட்டை இருக்கு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வழிய பேர் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். இல்ல ரெண்டாவது சார். இருக்கு. இல்ல சார். சார் என்ன இருக்கு? ரெண்டாவது அந்த எல்லாருக்கும் இருக்கு. எனக்கும் இருக்கு. கவனிங்க, இந்தாய்க்கு சார். ஆரம்பிச்சு போக்குல பிச்சு சாப்பிட்டாங்க. கவனி, இதுல முதலாவது பாருங்க தொடக்கத்தில் உள்ள, இதுல பாருங்க ரெண்டாவதுல இந்த இருக்கா பேர சமைச்சு தொடக்கத்தில் தரப்புல ஒத்தகருக்கு சொல்ல தெரிவு செய்ய அரசனுக்கு ஒத்தகருக்கு கோபம் வனம் காடு அறம் தர்மம் ஆசை விருப்பம் ஞானம் தரணி தொன்மை புராதானம் அண்மை சமீபம் நேசம் அன்பு கலப்பை ஏர் இன்னல் இடர் அழகு எழில் போர் சண்டை புனிதம் தூய்மை. சார் இன்னொன்று இருக்கு சார். ஆகாயம் வீடு. அடுத்தது பொறாமை என்று சொன்னா அழுக்காறு விடலுதாற்றீங்களா அழுக்காறு. அடுத்தது ஆவி என்றா உயிர் ஆன்மா ரெண்டும் அது ஆவி என்ன பேர் எழுதி விடுறாங்க. உயிர் ஆன்மா உண்மை சத்தியம் மெய் வாய்மை சத்தியம் மெய் தஞ்சம் என்றா அடைக்கலம் வானத்தில் என்றா விசும்பில் தூய் என்றா புனித. தஞ்சம் என்ன? விலங்குல தஞ்சம் என்ன? அடைக்கலமா. இத பாருங்க நட்பு. இதற்கு இருக்கு நட்புக்கு என்ன வேறு பகை. அண்மை தீம் தாமதம் விரைவு வறுமை செல்வம் மறதி ஞாபகம் விருப்பம் வெறுப்பு சமாதானம் சண்டை சோம்பல் சுறுசுறுப்பு வெற்றி தோல்வி சுத்தவாளி குற்றவாளி. பெரிய அடுத்த என்ன செய்திருந்த கடாண்டு திருத்துறாங்க டவுட் அப்புறம் கேட்கிறாங்க. இங்க பாருங்க பலருக்கு எதிர்கருத்து சிலர் அன்பு வன்பு சொன்னது செய்தா அன்பு சொல்லாத செய்தா செய்யாட்டி வன்பு. எனவே அன்பா வன்பா நேற்று தெரிஞ்சால் இருக்கு அன்பா வன்பாட்டு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது நண்பர்கள் பகைவர்கள் இனி அப்படித்தான். ஆனா இனி அப்படித்தான் ஒன்று பகைவர்கள். நல்லொழுக்கம் அதுல தீயொழுக்கம்.
நல்லொழுக்கம் தீயொழுக்கம். போற்றினார்கள் தூற்றினார்கள். போற்றுண்டா வாழ்த்துறது, தூற்றுண்டா பேசுறது. சார் லாபம் இருக்கு. லாபம் நட்டம். இதுல பாருங்க சரியான விடைகளை கூட போட போறேன். எலிகள் கிழங்கு பயிர்களுக்கு சேதம். சார் எலிகள் தான் அப்ப விளைவித்தன. சார் காகம் தன் குஞ்சுகளுக்கு உணவு. காகம் தானே ஒருமைதானே ஊட்டியது. சார் என்னடா 6வது கேள்விக்கு என்ன சார்? அதை 8வது வகுப்புல நகர்த்தீங்க. என்ன கேள்வி? கேள்விய வாசி. அபிராமியை எல்லோரும் போற்றினார்கள். தூற்றினார்கள். தூற்றினார்கள். நாம் தினமும் காலையில் பழங்கள் சாப்பிடுவோம். முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்தது. காந்தாரி முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. மூங்கில் பற்றை சரசர என்று ஒலி எழுப்புகின்றது. படகுகள் கரையை நோக்கி செல்கின்றன. தேங்கி நிற்கும் நீரின் உளம்புகள் பெருகின்றன. அரங்கம் சரத்திரளினால் நிரம்பி வழிந்தது. சரத்திரள் என்ற வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிள்ளையும் பாராட்டப்பட்டது. எனது முற்றத்தில் மலரும் ஒவ்வொரு பூவும் வாசனை மிக்கது. எல்லே கிராமிய விளையாட்டுகளில் ஒன்றானது. கிராமிய விளையாட்டுகளில் ஒன்றாகும். பலமாக வீசிய காற்று மரங்களை வீழ்த்தியது. கவனிக்கிறேன். அடுத்த எத்தனை பார்க்கணும். பலமா வீசிய காற்று மரங்களை வீழ்த்தியது. புத்தகங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடுக்கப்பட்டிருந்தன. தோட்டத்தில் ஒவ்வொரு செடியிலும் பூக்கள் காணப்பட்டன. செய்தித்தாள் செய்திகளையும் தகவல்களையும் தருகின்றது. அப்ப நீங்க நாளைக்கு கணிதத்துல அந்த சுற்றாடல் தமிழ்ல அடுத்த செயலிட்டை செஞ்சிருக்கணும். செய்தடியே சரி, அப்பதான் நான் கடகடன் செய்யலாம். நாளைக்கு அடம்பன் கொடி 2ஆம் மணிக்கு அடாது செய்வார் படாது படிவார் சூடுகண்டன் மதுரை நாடாது. இதை நீங்க என்ன செய்யணும்? செய்து ரெடியா இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு செய்யறதுக்கு சரியா. அதோட நாளைக்கு நீங்க அதுல கணித செயலிட்டையும் பார்த்தா தெரியும். நுண்ணறிவு இருக்கு. இந்த நுண்ணறிவு செயலிட்டை செய்து ஒட்டு மொத்தத்துல ஃப்ரீயா இருக்காதீங்க. படிங்க. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். வேற ஏதாவது சொல்லுங்க. பசி வந்தால் 10 பிறகுக்கும் என்ன கருத்து சார்? பசி இந்த கொடுமை. பசி என்ன சொல்றாங்க? உணவின் முக்கியத்துவம் வருமா? அவட முக்கியத்துவம் பசியின் கொடுமையில் வெளியே அப்படியே. சரி சார். சரி, அந்த பரிச்சயங்களுக்கு அதுல வழி அங்க இருந்து யாராவது ஜாயின் பண்றீங்களா? இல்ல, காஞ்சில கூட அது ஜாயின் பண்றாங்க. பேருல சொல்லுங்க அவருக்கு.